கல்வாரிக்கு போகலாம் வாரே. கல்வாரிக்கு போகலாம் வாரே. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரம் அருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக உத்தம மனஸ்தாப ஜெபம் சொல்வோம். ஏன் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாழ அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். சிலுவை பாதை முன்னுரை. அன்பின் உருவமாய் மக்கள் நடுவே நடமாடிய இயேசு மனிதர்களாகிய நமக்கு தந்த ஒரே கட்டளை அன்பு. இந்த அன்பு கட்டளையை வாழ்வின் இறுதி மூச்சு வரை கடைபிடிக்கவே அன்று கல்வாரி மலை நோக்கி தன் அன்பின் பயணத்தை தொடர்ந்தார் இயேசு. இந்த அன்பின் பயணத்தில் விலை மதிப்பில்லா இயேசுவின் அன்பு விலைக்கு விற்கப்படுகிறது. களங்கமில்லா இயேசுவின் அன்பு கய வஞ்சகர்களால் கலங்கடிக்கப்படுகிறது. ஈடு இணையில்லா இயேசுவின் அன்பு ஈட்டியால் துளைக்கப்படுகிறது. ஆழங்காண முடியா இயேசுவின் அன்பு ஆணிகளால் அளவிடப்படுகின்றது. இத்தகைய தியாகம் நிறைந்த இயேசுவின் அன்பின் பயணத்தில் உள்ள படிக்கட்டுகள் 14. புனித பவுல் கூறுகின்ற அன்பின் பரிமாணங்கள் 14ஐயும் இயேசுவின் வாழ்விலும் விவிலியம் கூறும் சான்றுகளின் அடிப்படையிலும் தியானித்து நம் வாழ்வில் சிந்தித்து வாருங்கள். இந்த அன்பின் படிக்கட்டுகளில் ஏறி இயேசுவின் அன்பின் பயணத்தில் நாமும் உடன் பயணிப்போம். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. முதல் நிலை. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு பொறுமையுள்ளது. இயேசுவை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று
தாம் அன்பு செய்த மக்கள் கூட்டமே ஒரு சேர கோஷ்டமிட்ட போதும், மக்களே, என் அன்பு பொறுமையுள்ளது என்று வாய் திறந்து சொல்லி வெளிவேடம் காட்ட விரும்பாமல் அநியாய தீர்ப்பின் முன் அடக்கமாக தலைகுனிந்து பொறுமையுடன் நிற்கிறார் இயேசு. வலிமை உடையவரை விட பொறுமை உடையவரே மேலானவர். நகரை அடக்குகிறவரை விட தன்னை அடக்குகிறவரே சிறந்தவர் என்கிறது நீதிமொழிகள். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு தன் வாழ்வில் பொறுமையாய் மட்டுமல்ல, நீடிய பொறுமையாய் இருந்த சந்தர்ப்பங்கள் தான் ஏராளம். சகோதரர்கள் கனவுக்காரன் என்று ஏளனம் செய்த போதும், வேற்று நாட்டினவர்க்கு தன்னை விற்றுவிட்ட போதும், போத்திபாரின் மனைவியின் குற்றச்சாட்டினால் செய்யாத குற்றத்துக்காக சிறைவாசம் அனுபவித்த போதும், எல்லாவற்றிலும் யோசேப்பு கடவுளின் நேரத்திற்காக பொறுமையோடு காத்திருந்தார். ஏற்ற காலத்தில் இறைவன் அவரை உயர்ந்த இடத்தில் உயர்த்தினார். அது மட்டுமில்லாது, அவருக்கு அநியாயம் செய்த சகோதரர்கள் கூட அவர் காலடியில் மண்டியிட்டு நிற்கும் அளவுக்கு அவரை உயர்த்தினார். உயர்ந்த பதவியில் இருக்கும் போதும் யோசேப்பு தொடர்ந்து தனது நீடிய பொறுமையை கடைபிடித்தார் என்றே சொல்ல வேண்டும். பதவியும் உயர்வும் வந்த வேளையில் கோபமடைந்து தன் சகோதரரை பழிவாங்க துணியவில்லை. அவர்களே தன்னை தேடி வந்தபோதும் பொறுமையாக நிதானமாக காரியங்களை கையாண்டதை காண்கிறோம். அதுதான் மிகவும் முக்கியமாக நாம் யோசேப்பின் வாழ்வில் கவனிக்க வேண்டும். நம் வாழ்வில் யோசேப்புக்குள் காணப்பட்ட அந்த நீடிய பொறுமை நமக்கு இன்று நம் குடும்பங்களில் எப்பேற்பட்ட சவாலை முன் வைக்கிறது என்று சிந்திப்போம். பொறுமை இழந்து போகும் சந்தர்ப்பங்களை நாம் பல வேளைகளில் சந்தித்திருக்கிறோம். நாம் எதிர்பார்த்த காரியம் நடைபெறாமல் போகும்போது, நாம் எதிர்பார்த்தவர்கள் வராமல் ஏமாற்றமடையும் போது, ஜெபத்துக்கு பதில் கிடைக்காமல் தாமதிக்கும் போது, இப்படி எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நாம் பொறுமை இழந்து வேதனைப்பட்டு இருந்திருக்கலாம். அன்பு பொறுமையுள்ளது என்று தியானிக்கும் நாம், இயேசுவைப் போல யோசேப்பைப் போல எல்லா சூழ்நிலைகளிலும் நிதானமாய் இருக்க கற்றுக்கொள்வோம். எப்போதும் பிறருடன் நீடிய பொறுமையாய் நடப்பதற்கு இறைவனுடைய வழி நடத்துதலுக்காக ஜெபிப்போம். ஜெபம். அநியாய தீர்ப்பிலும் பொறுமையை கடைபிடித்து அன்பு பொறுமையுள்ளது என்று எமக்கு கற்றுத்தந்த இயேசுவே, நாங்கள் பொறுமை இழந்த நேரங்களுக்காக வருந்துகின்றோம். உமது நீடிய பொறுமையை எங்கள் வாழ்வில் கற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஆமீன். வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும், கனிந்த அன்பில் அன்பு செய்ய. வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும், கனிந்த அன்பில் அன்பு செய்ய. வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. இரண்டாம் நிலை. இயேசுவின் தோள் மீது சிலுவை. திவ்ய இயேசுவே,
உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு தீங்கு நினையாது. கெத்சமனி தோட்டத்தில் இயேசுவை கைது செய்த தலைமை குருவின் பணியாளன் மால்குவின் காதை பேதுரு வாளால் வெட்டிய போது, வாளை உறையில் போடு என்று கூறி பகைவனுக்கும் தீங்கு நினையாமல் வெட்டிய காதை மீண்டும் ஒட்டினார் இயேசு. தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் என்று போதித்த இயேசு இங்கு தன் வார்த்தையை வாழ்வாக்க, என் அன்பு தீங்கு நினையாது என்ற மௌன மொழியுடன் கல்வாரி நோக்கி தன் பயணத்தை தொடர்கிறார். எரியும் முட்புதரில் மோசேயை அழைத்து ஆரோனை துணையாக கொடுத்திருந்தாலும் திரளான மக்கள் கூட்டத்தின் பொறுப்பு முழுவதையும் மோசே தானே சுமந்தார். இறைவனுக்கு கீழ்ப்படிய துன்பங்களை அன்பால் தாங்கினார். மக்களின் ஏச்சிற்கும் இகழ்ச்சிக்கும் உள்ளான போது கடவுளிடம் முறையிட்டார். இயேசு சிலுவையுடன் கல்வாரி நோக்கி பயணித்தது போன்று மோசே இஸ்ராயேல் மக்களை சுமந்து கானான் நோக்கி பயணித்தார். பூவுலகில் அனைத்து மாந்தரிலும் சாந்தமான மனிதராய் மோசே திகழ்ந்தார் என்று கடவுளே சான்று பகர்ந்தார். மோசேயின் சகோதரர் ஆரோனும் சகோதரி மிரியாமும் அவரை கடுமையாக விமர்சித்த போது கடவுள் மிரியாமை தொழுநோயால் தண்டித்தார். தமக்கெதிராக கடுமையாக பேசிய போதும் தம் சகோதரிக்கு தீங்கு நினைக்காமல் தொழுநோய் நீங்க ஆண்டவரிடம் மன்றாடி அவளுக்கு குணம் பெற்று தந்தார். நம் வாழ்வில் நாம் வாழும் குடும்பத்தில் ஒருவர் ஒருவருடன் முகம் கொடுத்து பேசி உரையாடி சிரித்து வாழாமல் ஆளுக்கொரு அறை என்று தனித்து வாழும் உலகமாக மாறிவிட்டது. இறுக்கமான மனதுடன் கவலை சோர்ந்த முகத்துடன் எந்திரமயமான வாழ்க்கை மிகவும் சுமையாக மாறிவிட்டது. பழிக்கு பழி வாங்க காத்து கொண்டிருக்கிறோம். எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கையும் அழகாகும். உலகின் மிகச்சிறந்த வைரம் நம்மிடம் தோன்றும் எண்ணங்களே. எதிர்மறை எண்ணங்களே நம்மை தனிமைப்படுத்தி விடுகின்றது. கவலை, பழிவாங்கும் எண்ணம், கோபம், மனஸ்தாபம், வெறுப்பு போன்ற வாழ்க்கை சுமைகளை இந்த கல்வாரி பயணத்தில் வைத்துவிட்டு மோசேயிடமும் இயேசுவிடமும் உள்ள நேர்மறை எண்ணங்களை பெற்றுக்கொள்வோம். ஜெபம். நல்ல உள்ளம் படைத்த இயேசுவே, தூயதொரு உள்ளத்தை எம்முள்ளே உருவாக்கும். வாழ்வை சுமையாக்காமல் பிறரை பற்றியும் வாழ்வை பற்றியும் நேர்மறை எண்ணங்களால் ஒவ்வொரு நாளும் என் வாழ்வை அழகுபடுத்த வரம் தாரும். ஆமீன். வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும். கனிந்த அன்பில் அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும். கனிந்த அன்பில் அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை தரையில் விழுகிறார்.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு பொறாமைப்படாது. பாவி என்றோ, பரிசுத்தன் என்றோ, ஏழை என்றோ, பணக்காரர் என்றோ பாகுபாடு பார்க்காமல் அனைவரிடமும் சரிசமமாக கரிசனை காட்டிய இயேசு ஏழை கைம்பெண்ணின் எளிய காணிக்கையை பாராட்டினார். நூற்றுவ தலைவனின் பெரிய நம்பிக்கையை பாராட்டினார். குறை காணும் நோக்கத்துடன் தன்னை அணுகிய பரிசேயர், சதுசேயர், தலைமை குருக்கள் அனைவரின் பொறாமை நிறைந்த கண்களை சாதுரியமான பதில்களால் குருடாக்கினார். பொறாமை என்ற கீழ்த்தரமான குணத்திற்கு வீழ்ந்து கிடந்த மானிடருக்கு நற்பாடம் கற்பிக்க உடல் பலவீனமும் சிலுவை பாரமும் அவரை வீழ்த்தினாலும் புதிய உத்வேகத்துடன் எழுந்து பயணிக்க ஆயத்தமாகிறார். இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் பொல்லாத சிந்தனைகளில் முதலிடம் வகிப்பது பொறாமை. பொறாமையும் சீற்றமும் நம் வாழ்நாளை குறைக்கும். பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடும் செயல்களும் நடக்கும் என்கிறது விவிலியம். ஒவ்வொரு தீய செயலுக்கும் பொறாமைதான் தூண்டுதல். மண்ணின் முதல் கொலையாளி காயின் தன் சகோதரன் ஆபேல் மேல் கொண்ட பொறாமையினால் காயின் அவனை கொலை செய்தான். எனக்கு குழந்தை இல்லையே என்று அங்கலாய்த்த ராகேல் பிள்ளை பேறு பெற்ற தம் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டார். தன்னை விட தாவீதை மக்கள் புகழ்ந்தார்கள் என்பதற்காக தாவீதின் மேல் பொறாமை கொண்ட சவுல் சாகும் வரை அந்த ஆவியிலிருந்து விடுபட முடியவில்லை. எல்லா வேலையையும் விட்டுவிட்டு தாவீதை கொல்வதிலேயே தீவிரமாக அலைந்தான். தொடக்க நூலில் நாம் கண்ட யோசேப்பு வேற்று நாட்டினவர்க்கு விற்கப்பட்டதும் தன் சகோதரர்களின் பொறாமையினால்தான் என்பதை இங்கு நினைவு கூர்வோம். நம் வாழ்வில் பொறாமை என்ற பாவம் நம்மிலும், நம் குடும்பத்திலும், நாம் வேலை செய்யும் இடத்திலும், நாம் வாழும் சமுதாயத்திலும் எத்தகைய விளைவுகளுக்கு நம்மை இட்டு செல்கிறது? நமக்கு அடுத்து இருப்பவர் நம்மை விட அதிகமாக சம்பாதித்து விட்டாலோ, அல்லது நல்ல பெயர் வாங்கிவிட்டாலோ, வெற்றி பெற்றுவிட்டாலோ, ஒரு படி முன்னேறிவிட்டாலோ நம் உள்ளுணர்வுகளில் நிலை என்ன? நம்மை முன்னேற விடாமல் நம் உடல் நலத்தை கெடுத்து உறவுகளை பிரிக்கும் இந்த பொறாமை நம்மையும் நம் வாழ்வையும் அழித்து விடாமல் இருக்க ஒருவர் ஒருவர் பாராட்டும் பழக்கத்தை கற்றுக்கொள்வோம். பொறாமை கண்ணோட்டத்துடன் வாழ்ந்த நேரங்களுக்காக மனம் வருந்துவோம், மனம் திருந்துவோம். ஜெபம். அன்பு இயேசுவே, அடுத்திருப்பவரின் முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படாமல் நல் மனதுடன் பாராட்டும் வரம் தாரும். ஆமேன். வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும். கனிந்த அன்பில் அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும். கனிந்த அன்பில் அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும்
நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். இதோ ஆண்டவரின் அடிமை என்று தன்னையே தாழ்த்திய அன்னை மரியாள் இயேசு தன் கருவில் உருவான நாள் முதல் கல்லறை வரை அவருடன் பயணிக்கிறார். உன் உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவும் என்ற இறை வாக்கை கேட்டும் மன உறுதியாய் இருந்தவர். தன் மகனின் சிலுவைப்பாடுகளை நேரில் கண்டும் அன்பு அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும் என்ற வார்த்தைகளால் சொல்லாமல் மௌன மொழிகளால் இயேசுவை கல்வாரி மலைக்கு வழி அனுப்பும் நிகழ்வுதான் இந்த தாய் மகன் சந்திப்பு. எபிமானு என்ற செலூக்கி அரசன் யூதர்களை சிறைப்பிடித்து பல்வேறு துன்பங்களை அவர்களுக்கு கொடுக்கிறான். யூதர்கள் தங்களையே தூய இனம் என்று கருதியதும் தங்கள் கடவுள்தான் உயர்ந்தவர் என்று நினைத்ததும் அவனுக்கு பிடிக்கவில்லை. யூதர்களின் அருவருப்பாக இருந்த பன்றிக்கறியை தின்னுமாறு அவன் ஒரு தாயையும் அவரது 7 மகன்களையும் கட்டாயப்படுத்துகின்றான். ஒருவர் பின் ஒருவராக மறுக்க 7 மகன்களையும் அந்த தாயின் கண்முன் பல்வேறு சித்திரவதைகள் செய்து கொல்கிறான் மன்னன். இறுதியில் தாயும் கொல்லப்படுகிறார். இந்நிகழ்வில் வரும் தாய் வீரம் மிக்கவள். எந்த நிலையிலும் தன் உறுதிப்பாட்டை இழக்காத திடம் கொண்டவள். தன் மகன்களை இழப்பது தனக்கு வருத்தம் தந்தாலும் மறுவாழ்வில் அவர்கள் மீண்டும் கடவுளுக்குரியவராவார்கள் என்ற மன உறுதியிலும் எதிர்நோக்கிலும் திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போருக்கு கடவுள் கைமாறு அளிப்பார் என்று உற்சாகப்படுத்துகின்றார். இந்த வீரத்தாய் புதிய ஏற்பாட்டின் அன்னை மரியாளை முன்குறித்து நிற்கிறாள். மரியாளும் தன் மகனின் இறப்பின் போது உடனிருந்து அவரை உற்சாகப்படுத்தியவர்தானே. நம் வாழ்வில் திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போருக்கு கடவுள் கைமாறு தருவார் என்று நம்பிய அந்த 7 சகோதரர்களின் வழி வந்தவர்கள்தாம் நாம். நாமே நமக்காக வரையறுத்து கொள்ள வேண்டிய சில நெறிமுறைகள் நம் வாழ்க்கையை நாம் சீராக வாழ உதவும் என்ற கோணத்தில் பார்த்தால், ஒரு தாய் உண்ண மறுக்கும் தன் குழந்தைக்கு நிலாவை காட்டியும் அலைபேசியை காட்டியும் சோறூட்டுவது போல, நல்ல மதிப்பெண்கள் வாங்கினால் நீ கேட்டதை வாங்கி தருவேன் என மகனுக்கு ஊக்கமூட்டும் ஒரு தந்தையைப் போல கிறிஸ்தவமும் சில சட்ட திட்டங்களை கொடுத்து நம்மை விசுவாச வாழ்வில் மன உறுதிப்படுத்துகின்றது. திரு அவை நமக்கு கொடுத்துள்ள கட்டளைகளை கடைபிடிப்பதிலும் நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் நம் ஈடுபாடு என்ன என்று சிந்திப்போம். ஜெபம். மகனின் லட்சியத்தை நிறைவேற்ற உற்சாகமூட்டிய எம் அன்னையே, கத்தோலிக்க விசுவாசத்திற்கு எதிரான பல போதனைகளால் நாங்கள் குழம்பி போகாமல் எங்கள் விசுவாசத்தை தினந்தோறும் புதுப்பிக்கும் வரம் தாரும். ஆமீன். வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும். கனிந்த அன்பில் அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும். கனிந்த அன்பில் அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். செம்
5ஆம் நிலை. இயேசுவுக்கு சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு தன்னலம் நாடாது. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்ற இயேசுவின் போதனையை சீரேனே ஊரை சார்ந்த சீமோன் என்ற ஒரு வழிப்போக்கன் நேரில் கேட்டிருக்க வாய்ப்பில்லை. இயேசு தன் அன்பால் வழிநடத்தி வந்த சீடர்களுள் ஒருவர் கூட உடன் இல்லாத நிலையில் அன்பு தன்னலம் நாடாது என்ற அன்பின் இலக்கணத்தை வாழ்வாக்க இயேசுவின் சிலுவையை சுமப்பதற்கு முதலில் கட்டாயப்படுத்தப்பட்டாலும் தன்னலம் துறந்து தியாக உள்ளத்துடன் உதவி செய்வதால் வரும் இடையூறுகளையும் தயங்காமல் ஏற்றுக்கொள்ள முன் வருகிறார் சீமோன். அன்பு தன்னலம் நாடாது என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு தோபித்து. தன் வாழ்நாளெல்லாம் உண்மையையும் நீதியையும் பின்பற்றியவர். கடவுளின் கட்டளைகளை மிகவும் நுணுக்கமாக கடைபிடிப்பதிலும் தன் மகன் தோபியாவுக்கு தன் சமயத்தை பற்றி சரியாக கற்றுக் கொடுப்பதிலும் தந்தையர்களுக்கெல்லாம் சிறந்த முன்மாதிரி. பசியுற்றோருக்கு உணவு, ஆடையுற்றோருக்கு ஆடை கொடுப்பது, இறந்த யாருடைய சடலமாவது வெளியே எரியப்பட்டிருக்க கண்டால் அல்லது கேள்விப்பட்டால் உண்ணும் உணவையும் பொருட்படுத்தாமல் உடனே சென்று அடக்கம் செய்வதை தன் வழக்கமாகவும் அன்பு செயலாகவும் கொண்டிருந்தார். இதற்காக மன்னரால் தண்டிக்கப்பட்டு தன் உடைமைகளையெல்லாம் இழந்த போதிலும் தொடர்ந்து அன்பு செயல்களை செய்வதை நிறுத்தவில்லை. இதற்காக அண்டை வீட்டார் இவரை இழித்துரைத்த போதும் அன்பு தன்னலம் நாடாது என்ற உண்மையை இடர்கள் மத்தியிலும் வாழ்ந்து காட்டினார். நம் வாழ்வில் நான், என் குடும்பம், என் வீடு, என் வேலை என்று 4 சுவற்றுக்குள் கதவை மூடி வாழ பழகிவிட்டோம். அருகிருப்போரை கூட கவனிக்காமல் அலைபேசியில் நம் ஒட்டுமொத்த நேரத்தையும் செலவழிக்கும் காலம் இக்காலம். அன்பு செயல்கள் செய்வதால் வரும் இடையூறுகள் கண்டு பயந்து நமக்கென வம்பு என்று வாய்ப்புகளை தட்டி கழித்துவிட்ட நம் தன்னலத்தை நினைத்து மனம் வருந்துவோம், மனம் மாறுவோம். ஜெபம். தியாக உளம் படைத்த இயேசுவே, யார் தெரிந்தவர் யார் தெரியாதவர் என்று பார்க்காமல் தேவைப்படும் இடமெல்லாம் ஒரு சீமோனாய் ஒரு தோபித்தாய் அன்பு செயல்கள் செய்ய வரம் தாரும். ஆமேன். வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும். கனிந்த அன்பில் அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும். கனிந்த அன்பில் அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. 6ஆம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால்
உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு நன்மை செய்யும். சென்ற விடமெல்லாம் நன்மை மட்டுமே செய்தார் இயேசு. ஓய்வு நாளில் மனிதருக்கு நன்மை செய்வதே முறை என்று சட்டங்களை சமநிலைப்படுத்தினார். பகைவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள் என்று அறிவுரை வழங்கினார். இத்தகைய நன்மையே உருவான இயேசுவுக்கு பகைவர்களின் எல்லை கோட்டையும் தகர்த்தெறிந்து அவருக்கு நன்மை செய்ய செந்நீர் வடிந்த அவரின் முகத்தை துடைக்க முன்வந்த வெரோனிகா என்ற வீரமங்கை அன்பு நன்மை செய்யும் என்ற அன்பின் இலக்கணத்தை இங்கே நமக்கு கற்றுத்தருகிறாள். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த சிறுவன் தாவீது கோலியாத்தை வென்று இஸ்ரேலுக்கு மிக பெரிய வெற்றியை பெற்று கொடுக்கிறார். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று தாவீதை பெருமைப்படுத்தும் வகையில் மக்கள் பாடியது முதல் தாவீதை கொலை செய்ய சவுல் தீவிரமாய் இருந்தான். சவுல் தாவீதை பாலைவனத்திலும் மலைகளிலும் தேடிக்கொண்டிருக்கும் போது தெரியாமல் ஒரு நாள் சவுல் தாவீதிடம் தனியாக ஒரு குகையில் அகப்பட நேரிட்டது. அப்போது தாவீதுடன் இருந்தவர்கள் சவுலை கொல்ல முயன்றபோது தாவீது அவர்களை தடுத்தான். தன்னை கொல்ல தேடும் சவுலை கொல்ல தாவீதுக்கு வாய்ப்பு கிடைத்தும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மீது கை வைக்கக்கூடாது என்று கூறி பெருந்தன்மையோடு சவுலை மன்னித்து தீமைக்கு பதிலாக நன்மை செய்தார். நம் வாழ்வில் அனைவரும் நம்மிடம் அன்பாக பழக வேண்டும், நமக்குரிய மரியாதை தர வேண்டும், ஏதாவது உதவி தேவையென்றால் அது உடனே நிறைவேற்ற வேண்டும், தீமை செய்யக்கூடாது என்று அன்றாட வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கிறோம். அவ்வாறு நாம் விரும்பியது நடக்க என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்கிறார் இயேசு. மற்றவர்களை மன்னிக்கும் மனப்பக்குவம், தெய்வ பயம், தீமைக்கு பதிலாக நன்மை செய்வது போன்ற குணங்களே தாவீதை அரசன் என்ற உயரத்துக்கு அழைத்து சென்றது. ஆனால் அரசராக ஆவதற்கு முன்பாக அவனோடு இருந்தவர்கள் யாரென்றால் கடன்பட்டவர்கள், முறுமுறுத்தவர்கள், குறை சொல்கிறவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள்தான். ஆம், இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலும் நம்மோடு இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், நம்மை அவர்கள் அவமானப்படுத்தினாலும், நம்மீது குறை கூறினாலும், தப்பான பொய் குற்றச்சாட்டுகள் கூறினாலும் அவர்களுக்கு நன்மை செய்யும் மனப்பக்குவம் நம்மிடம் இருக்கிறதா? நன்மை செய்ய தெரிந்திருந்தும் நன்மை செய்யாவிட்டால் நாம் பாவிகள் என்றும், நன்மை செய்பவர்கள் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் என்றும் விவிலியம் கூறுகின்றது. நாம் என் நிலையை சார்ந்தவர்கள் என்று சிந்திப்போம், மனம் வருந்துவோம், மனம் மாறுவோம். ஜெபம். அன்பு இயேசுவே, வாய்ப்பு கிடைக்கும்போது நன்மை செய்த வெரோனிகா போன்று, தீமைக்கு பதில் நன்மை செய்த தாவீதை போன்று எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் நன்மை செய்யக்கூடிய அன்பு என்ற கிருபையை எங்களுக்கு தாரும். ஆமீன். வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும், கனிந்த அன்பில் அன்பு செய்ய. வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும், கனிந்த அன்பில் அன்பு செய்ய. வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். செம்மறிவரே
இயேசு இரண்டாம் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது. நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாக்கும்படி கட்டளையிடும் என்ற அழகையின் சோதனைக்கு அடிபணியாத இயேசு, நீ யூதரின் அரசனா என்ற பிலாத்துவின் ஏளன கேள்விக்கும், வரவிருப்பவர் நீதாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்ற சீடர்களின் கேள்விக்கும், இவர் தச்சன் மகன் அல்லவா என்ற சாதாரணமாக இயேசுவை எடை போட்ட மக்களுக்கும், நான் தான் மெசியா என்று வெளிப்படையாக கூறி தற்புகழ்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் தற்புகழ்ச்சியினால் வீழ்ந்து கிடக்கும் மானிடனும் தன்னுணர்வு பெற்று எழ இரண்டாம் முறையாக இயேசு தரையில் விழுகிறார். நற்செய்தியில் தற்புகழ்ச்சிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பரிசேயர் வரி தண்டுபவர் பற்றிய ஓமை. கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன் என்று பரிசேயர் இறைவனிடம் வேண்டினார். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகி என் மீது இறங்கி அருளும் என்று இறைவனிடம் வேண்டினார். பரிசேயர் தன்னை உயர்த்தி அடுத்தவரை தாழ்த்தி பார்க்கிறார். வரி தண்டுபவர் தன் தாழ்நிலையை நினைத்து வருந்துகிறார். தன்னையே தாழ்த்தி கொண்ட வரி தண்டுபவர்தான் இறைவனுக்கு ஏற்புடையவராக வீடு திரும்பினார் என்று இயேசு தீர்ப்பு கூறுகிறார். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவிச் செல்லும் என்று சீராக்கின் ஞானம் எடுத்து கூறுகிறது. நம் வாழ்வில் தற்புகழ்ச்சி ஒரு வகை நோயாகும். நம்மில் பெரும்பாலோருக்கு இந்த நோய் உண்டு. பெருமையை எல்லா மனிதரும் தேடுகின்றனர். மற்றவர்கள் தங்களை பற்றி பெருமையாக கூறும்போது மனதில் ஒரு திருப்தி உண்டாகிறது. நாம் பெற்றிருக்கின்ற வெற்றிக்காக மகிழ்ச்சியடைவது நல்லதுதான். ஆனால் நம்மிடம் இல்லாத நன்மைகளை நம்மிடம் இருப்பதாக பெருமையடித்து கொள்வதுதான் தங்களையே ஏமாற்றிக்கொள்ளும் செயல். அதிலும் மற்றவர்களை குறைத்து நம்மை உயர்த்தி பேசுவது காற்றால் நிரப்பப்பட்ட பலூனை போன்றதாகும். தன்னால் ஆனது என்னால் மட்டும் ஆனது, எனவே நான் மற்றவரை விட சிறப்புக்குரியவர் என்றும் மற்றவரை மட்டம் தட்டியும் பார்க்கும் எண்ணம் நம்மில் ஒவ்வொருவரிடமும் ஏதோ ஒரு வகையில் புதைந்திருக்கிறது. இதனை மாற்றி, என் வாழ்வு ஆண்டவர் தந்த பரிசு, என் திறமைகள் ஆண்டவர் தந்த செல்வம், இறை துணையால் எதனையும் சாதிக்க முடிகிறது என்ற தெய்வீக பண்பில் வாழ முயற்சிப்போம். தற்பெருமையில் வாழ்ந்த நம் பரிசேய நிலையை நினைத்து மனம் வருந்துவோம், மனம் மாறுவோம். ஜெபம். தாழ்ச்சிக்கு இலக்கணமே எம் இயேசுவே, தற்புகழ்ச்சி என்னில் மேலோங்கும் போதெல்லாம் எல்லாம் நீர் தந்தது என்ற மனப்பாங்கில் எல்லாம் உம் மகிமைக்கே என்று கூறும் வரம் தாரும். ஆமேன். வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும், கனிந்த அன்பில் அன்பு செய்ய. வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும், கனிந்த அன்பில் அன்பு செய்ய. வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வீசனுடைய இரக்கத்தினால்
நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களை சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு எரிச்சலுக்கு இடம் கொடாது. பரிசேயர் வீட்டில் பாவியான பெண் ஒருவர் இயேசுவின் காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். பரிசேயர் இதை கண்டு, இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பார். இவள் பாவியாயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டதை இயேசு அறிந்தும் எந்த ஒரு கோபத்திற்கும் எரிச்சலுக்கும் இடம் கொடாமல் அப்பெண்ணின் அன்பை பற்றி பொறுமையாக பேசி அவள் பாவத்தை மன்னித்து அமைதியுடன் செல்க என்ற இயேசு இப்போது தன் பாடுகளின் பயணத்தில் கண்ணீருடன் தன்னை சந்திக்க வந்துள்ள எருசலேம் மகளிருக்கும் அழாதீர், என் பயணம் அன்பின் பயணம் என்கிறார். எரிச்சல் கோபத்தின் மறுரூபம். எரிச்சல் மனிதனை விரக்தியின் விளிம்புக்கும் சாவுக்கும் தள்ளிவிடுகிறது. இத்தகைய கண்ணீராக மாற்றி கடவுள் முன் ஜெபமாக எடுத்துச் சென்ற எல்லா பெண்களின் வேண்டுதலுக்கும் கடவுள் பதிலளித்தார் என்பதற்கு சில சான்றுகள். தன் இனத்தை விட்டுவிட்டு நகோமிக்கு ஒரு நல்ல மருமகளாக கடவுளையே தன் தெய்வமாக ஏற்றுக்கொண்ட கைம்பெண் ரூத்துவுக்கு புதியதொரு வாழ்வை ஆண்டவர் அளித்தார். குழந்தை பேற்றிற்காக அழுது ஜெபித்த அன்னாவுக்கு சாமுவேலை கடவுள் பரிசாக அளித்தார். பொய் சாட்சிகளால் சாவுக்கு தீர்ப்பளிக்கப்பட்ட சூசன்னா என்ற பெண்ணின் கதறல் நிறைந்த ஜெபத்திற்கு கடவுள் தானியேலை அனுப்பி அப்பெண்ணை சாவனின்று விடுவித்தார். கைம்பெண்ணாகிய எனக்கு செவிசாயும் என்று குப்புற விழுந்து இஸ்ராயேல் மக்களுக்காக ஜெபித்த யூதித்து என்ற வீரப்பெண்ணுக்கு கடவுள் வெற்றி தந்தார். பெண்களின் கண்ணீர் விலை உயர்ந்தது. அக்கண்ணீர் கடவுளின் இதயத்தையும் கரைக்கும் தன்மை கொண்டது என்பதற்கு இப்பெண்களின் கண்ணீர் நிறைந்த ஜெபங்களே சாட்சி. நம் வாழ்வில் பெண்களின் வாழ்வும் பாதுகாப்பும் மிகவும் கேள்விக்குறியாக மாறிவிட்ட இக்காலத்தில் துன்பங்களை சந்திக்காத பெண்களே இல்லை எனலாம். தாய் என்ற நிலையிலும், மகள் என்ற நிலையிலும், மனைவி என்ற நிலையிலும், மருமகள் என்ற நிலையிலும் ஒரு பெண்ணிற்கு வருகின்ற இடர்கள் ஏராளம். பெண்ணை எரிச்சலுக்கு உட்படுத்தி அவள் அன்பை காயப்படுத்தும் நிகழ்வுகள் எழுவதை தவிர்க்க முடியாது. இப்படிப்பட்ட எரிச்சல் மிகு காயங்களை ஒரு பெண்ணாக எப்படி கையாளுகின்றோம்? சிந்திப்போம். இதோ விவிலியம் நமக்கு முன்மாதிரியாக விட்டு சென்ற பெண்களைப் போன்று நாம் சந்திக்கும் எரிச்சல்களை கண்ணீராக கடவுள் முன் அன்றாடம் கொண்டு வருவோம். கண்ணீரை காண்கின்ற கடவுள் நம் கடவுள். நான் உனக்கு நலம் அளிப்பேன், உன் காயங்களை ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். இதோ கண்ணீரோடு சிலுவை பயணத்தில் இயேசுவை சந்தித்த எருசலேம் மகளிருடன் இணைந்து ஆண்டவரை நாமும் சந்திப்போம். உன் கண்ணீரின் நாட்கள் ஒழிந்து போகும் என்கிற இயேசுவின் குரலை கேட்போம். ஜெபம். கண்ணீரை காண்கின்ற எம் இயேசுவே, துன்பத்தில் எரிச்சலுக்கு இடம் கொடாமல் அன்றாடம் நாங்கள் சந்திக்கும் எரிச்சல்களை ஜெபமாக மாற்றி ஜெயமாக பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமீன்.
வேண்டும் இறைவா வரம் வேண்டும் கனிந்த அன்பில் அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா வரம் வேண்டும் கனிந்த அன்பில் அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா வரம் வேண்டும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு இருமாப்பு கொள்ளாது. நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும் என்ற அழகையின் சோதனையில் இறைமகனுக்குரிய அதிகாரத்தை இயேசு நிரூபிக்க விரும்பவில்லை. நீர் கடவுளின் மெசியா என அறிக்கையிட்ட பேதுருவையும் தன்னை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கூறி தன் பெயரை பிரபலப்படுத்த விரும்பவில்லை. ஒவ்வொரு வல்ல செயல்களிலும் தந்தையை மாட்சிப்படுத்தினார். அவர் பேச்சில் இருமாப்பு இல்லை, பணிவு இருந்தது. பார்வையில் இருமாப்பு இல்லை, பரிவு இருந்தது. செயலில் செருக்கு இல்லை, அன்பு இருந்தது. அதிகாரத்தில் ஆணவம் இல்லை, அடக்கம் இருந்தது. ஆனால் மாந்தரின் இறுகிப்போன இருமாப்பினால் ஏற்பட்ட பழுவினை தாங்க முடியாமல் சிலுவையுடன் 3ஆம் முறையாக தரையில் விழுகிறார் இயேசு. யூதித்து புத்தகத்தில் இருமாப்பினால் வந்த அழிவை குறித்து ஒரு நிகழ்வு. இருமாப்பை வெறுக்கும் கடவுள் இஸ்ரேல் மக்கள் நடுவே இருக்கிறார். அவர்கள் சார்பாக இருந்து அவர்களை பாதுகாக்கிறார். எனவே அவர்களை எதிர்த்து போரிட வேண்டாம் என்று சொல்லியும் இஸ்ரேலின் கடவுளை துச்சமாக நினைத்து இஸ்ரேலை வலிமை குறைந்தவராக எடை போட்டு இருமாப்புடன் பேசி இஸ்ராயேலை எதிர்த்து நின்ற அசீரிய மன்னன் நெபுகத்நேசரின் படைத்தலைவன் ஒலோபெரினுக்கு பயந்து, ஆண்டவரே, எங்கள் பகைவர்களின் இருமாப்பை பாரும், எங்கள் தாழ்நிலையைக் கண்டு மனமிரங்கும், உமக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட எங்களை கண்ணோக்கும் என்ற மண்டாட்டை எழுப்பிய யூதித்து வழியாக கடவுளை இருமாப்புடன் பேசிய ஒலோபெரின் தலையை வெட்டி யூத குலத்தை அழிவிலிருந்து காத்தார். இயேசுவுடன் சிலுவையில் அறையப்பட்ட இருவருள் நீர் மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று இருமாப்புடன் இயேசுவை பழித்துரைத்த கெட்ட கள்வனின் கண்கள் பறிக்கப்பட்டது. நம் வாழ்வில் இக்கனியை உண்டால் நீங்கள் கடவுளை விட பெரியவராக அல்லது கடவுளைப் போல ஆவீர்கள் என்பதுதான் மனுக்குலம் சந்தித்த முதல் சோதனை. ஆணவமும் இருமாப்பும் இயற்கையாக நம் வாழ்வில் அவ்வப்போது விளையாடி நம் குடும்ப அமைதியை கெடுத்து விடுகிறது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரும் அவரவர் இடத்தில் ஐ ஆம் சம்படி கிரேட் என்று நிரூபிக்கவும் மனிதர்களிடமிருந்து நம் பெயர் பெறவும் போட்டி மனப்பான்மையோடு செயல்படுகிறோம். மனிதர்களுக்கு உகந்தவர்களாகுமாறு வேலை செய்வதாக காட்டிக்கொள்ளாமல் ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யுங்கள். அதற்கு கைமாறாக ஆண்டவர் உங்களுக்கு உரிமை பேறு அருளுவார் என்று பவுல் கூறுகிறார்.
இறைவன் ஒருவரே எல்லா அதிகாரத்தின் ஊற்று என எண்ண வேண்டும். வாழ்வின் வளமையும் நிறைவும் அறிவியலினால் மனித அறிவினால் வருவதல்ல, மாறாக கடவுளிடமிருந்து வருவது. இந்த ஆசீர்வாதத்தை கண்டடைய ஒரே வழி கடவுள் முன்பாக அனைத்தையும் பணிவோடு செய்வது. இருமாப்புள்ளவர் வீட்டை ஆண்டவர் இடித்து தள்ளுவார் என்கிறது நீதிமொழிகள். நம் உரையாடலில் மரியாதையை, செயலில் பணிவை, கண்ணில் பரிவை கொஞ்சம் கொஞ்சமாக நம் வீடுகளில் தவழவிட்டு இருமாப்பினால் நம் மனவீடு இடிந்து போகாமல் பார்த்து கொள்வோம். சிந்திப்போம், செயல்படுத்துவோம். ஜெபம். இயேசுவே, என் வாழ்வின் கடவுளே, இருமாப்புள்ள பார்வைக்கும் பேச்சுக்கும் நடத்தைக்கும் நான் இடம் கொடுக்காதிருக்க செய்யும். ஆமீன். வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும். கனிந்த அன்பில் அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும். கனிந்த அன்பில் அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. 10ஆம் நிலை. இயேசு ஆடை அவிழ்க்கப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு இழிவானதை செய்யாது. உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று நியாயத்துடன் பேசி கயவர்களின் கையில் நின்று விபச்சார பெண்ணை காப்பாற்றி, என் அன்பு இழிவானதை செய்யாது என்ற மௌன மொழி கூறிய இயேசு தன் ஆடை இழந்து இழிநிலைக்கு தள்ளப்பட்டு தன்மானம் இழந்து தவிக்கிறார். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரும் அனைத்து குடும்பங்களுக்கும் எடுத்துக்காட்டான தலைவருமான யோசேப்பு தான் அன்பு இழிவானதை செய்யாது என்ற அன்பின் இலக்கணத்தின் முன்மாதிரி. யோசேப்பு ஒரு நேர்மையாளர் என நற்செய்தி நூல் சான்று பகர்கின்றது. திருமணத்திற்கு முன் மரியா கருவுற்றிருப்பது தெரிய வந்ததும் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் என்பது யோசேப்பின் நேர்மைத்தன்மையின் ஓர் அடையாளம். ஒருவர் நேர்மையாளர் என்று சொல்வதற்கான அடையாளங்களுள் ஒன்று பிறரை பற்றி அவர் கொண்டுள்ள நல்லெண்ணம். பிறருக்கு இழிவானதை செய்யாமல், நற்பெயரை கெடுக்காமல், அன்புடன் கண்ணியத்துடன் நடந்து கொண்ட இயேசுவும் சூசையும் அன்று இருந்திருந்தால்தான் விபச்சார பெண்ணும் மரியாவும் கல்லடியிலிருந்து காப்பாற்றப்பட்டனர். இயேசுவும் சூசையும் அன்று இருந்ததால்தான் விபச்சார பெண்ணும் மரியாவும் கல்லடியிலிருந்து காப்பாற்றப்பட்டனர். நம் வாழ்வில் இன்று நம் அன்பு எப்படிப்பட்டது என்று சிந்திப்போம். நாம் வாழும் குடும்பத்தில், சமுதாயத்தில் நம்மில் எத்தனை பேர் பிறரது நற்பெயரை கெடுத்து அவர்களின் மானம், மரியாதைக்கு களங்கம் விளைவித்து இருக்கிறோம்? அன்பு இழிவானதை செய்யாது என்று சிந்திக்கும் நாம் யோசேப்பை போன்று நேர்மையாளராக இல்லாவிட்டாலும்
பிறரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல், அவரது நற்பெயரை கெடுக்காமல், பிறர் மேல் நல்லெண்ணம் கொண்டு வாழ முன்வருவோம். ஜெபம். அன்பே உருவான இயேசுவே, எமக்காக உம் ஆடையை இழந்து அவமானப்படுத்தப்பட்ட உம்மை போற்றுகின்றோம். எம் சொல்லாலும் செயலாலும் அயலாருக்கு இழிவினை செய்யாமல் எப்பொழுதும் நல்லெண்ணம் கொண்டவராய் பரிவுடன் வாழும் வரம் தாரும். ஆமீன். வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும். கனிந்த அன்பில் அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும். கனிந்த அன்பில் அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. 11ஆம் நிலை. இயேசுவை ஆணியால் சிலுவையுடன் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். காட்டி கொடுத்தவனை பொறுத்து கொண்டு கட்டி தழுவினார் இயேசு. மறுதளித்தவரையும் மனதார மன்னித்து தலைவராக்கினார் இயேசு. அழிக்க துடித்தவனையும் பொறுத்து கொண்டு பெயர் சொல்லி அழைத்தார் இயேசு. இப்படி பல வழியாய் வந்த வழிகளை பொறுத்து கொண்ட இயேசு தன் கரங்களையும் கால்களையும் சிலுவையில் அறைய விரித்து கொடுக்கிறார். என் அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் என்ற மௌன மொழிகளால் ஆணிகள் தரும் வழிகளை ஏற்றுக்கொள்கிறார். கடவுளுக்கேற்ற நீதிமானாக வாழ்ந்த யோபு கடவுளின் அனுமதியுடன் சாத்தானால் சோதிக்கப்பட்டவர். இதனால் தன் மக்களை இழந்தார், சொத்து சுகத்தை இழந்தார், உடல் நலத்தை இழந்தார். இருப்பினும் அனைத்தையும் இறை நம்பிக்கையினால் பொறுத்து கொண்டார். கடவுளை தூற்றினார் இல்லை. அவர் மனைவியும் நண்பர்களும் அவருடன் வாக்குவாதம் செய்து கடவுளை பழித்துரைக்க தூண்டிவிட்ட போதிலும் கடவுளை பழித்துரைக்கவில்லை. துன்ப வேளையில் அரவணைக்க வேண்டிய நண்பர்கள் தன்னை அவமானப்படுத்தி இழிவுபடுத்தி குற்றம் சாட்டிய போதும் அவர்கள் மேல் கோபம் கொள்ளாமல் பெருந்தன்மையோடு மன்னித்தார், ஏற்றுக்கொண்டார். அவர்களுக்காக இறைவனிடம் வேண்டினார். மனிதர் என்ற முறையில் தன் இயலாமையை தெரிவித்தாலும் தம் துன்பங்களை இறை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் பெருந்தன்மையோடும் ஏற்றுக்கொண்டதற்கு கைமாறாக இழந்து போன அனைத்தையும் பன்மடங்காக இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டார். நம் வாழ்வில் ஒவ்வொருவரின் வாழ்விலும் துன்பங்கள் வருவது சகஜம். ஆனால் அவற்றை நாம் எப்படி மேற்கொள்கிறோம் என்பதில்தான் நம் வெற்றியும் தோல்வியும் அடங்கியுள்ளது. கடவுளை பழிக்கிறோமா, அல்லது பிறரை காரணம் காட்டுகிறோமா, அல்லது துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறோமா? யோபுவைப் போல நம் துன்பங்களை பெருந்தன்மையோடும் இறை நம்பிக்கையோடும் பொறுத்து கொள்ளும் போது எந்த சூழ்நிலையையும் நமக்கு சாதகமாக மாற்ற இறைவன் வல்லவர். அன்பால் ஒருவர் மற்றவரை பொறுத்து கொள்ளும் போது கடவுள் எதிரிகளையும் நம் நண்பர்களாக மாற்றுவார். ஜெபம். ஆணிகளின் வலியையும்
மனிதர்களின் பழி பாவத்தையும் எமக்காக பொறுத்து கொண்ட இயேசுவே, எம் துன்பங்களையும் சக மனிதர்களின் விருப்பு வெறுப்பையும் உமக்காக பொறுத்து கொள்ளும் வரம் தாரும். ஆமீன். வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும். கனிந்த அன்பில் அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும். கனிந்த அன்பில் அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு உண்மையில் மகிழும். லாசரின் இறப்பை கடவுளின் மாட்சி வெளிப்படுத்தும் நிகழ்வாக கண்ட இயேசு, லாசரின் இறப்பிற்காக அழுத மார்த்தாவுக்கு உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்ற நம்பிக்கையை கொடுத்த இயேசு, 12 வயது சிறுமியை உயிர் பெறச் செய்த போது குற்றத்தாரிடம் சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்று இறப்பை உறங்கி விழிக்கும் அன்றாட நிகழ்வாக கூறிய இயேசு, தன் இறப்பை நண்பனுக்காக உயிர் கொடுக்கும் உண்மை அன்பாக வெளிப்படுத்துகிறார். உண்மை அன்பு உயிர் கொடுக்கவும் தயங்காது. உண்மை அன்பு உண்மையை மறைக்கவும் மறுக்கவும் நினைக்காது. உண்மையில் உளம் மகிழும் என்பதற்கு எடுத்துக்காட்டு இறைவாக்கினர் தானியேல். தானியேலும் அவருடைய தோழர்களும் கடவுள் மீதுள்ள இறை பற்றுறுதியை விட்டு கொடுக்காமல் கடுமையான சூழலிலும் கட்டளைகளை கடைபிடித்து ஆண்டவருக்கு உண்மை உள்ளோர்களாக வாழ்ந்தவர்கள். நெபுகத்நேசர் நிறுவிய பொற்சிலையை வணங்க மறுத்ததால் தீச்சூளையில் எரியப்பட்ட போது நெருப்பு அவர்களை தீண்டவே இல்லை. மூவரும் ஒரே குரலில் தீச்சூளையில் கடவுளை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்தினர். அரக்கப்பாம்பு உண்மை கடவுள் இல்லை என்று மன்னருக்கு நிரூபித்து காட்டிய தானியேலை பாபிலோனியர்கள் 7 சிங்கங்கள் வாழும் குகையில் தூக்கி எறிந்தபோது சிங்கங்கள் எத்தீங்கும் தானியேலுக்கு இழைக்கவில்லை. உண்மை கடவுளுக்காக தன் உயிரையும் கொடுக்க முன்வந்தார் தானியேல். உண்மைக்கு இறப்பில்லை என்பது இவரில் உண்மை ஆயிற்று. நம் வாழ்வு தினமும் கடவுளின் கிருபையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்புகிறோமா? சின்னஞ்சிறிய செயல்களிலும் கடவுளின் அன்பு கரம் நம்மை தாங்குவதை உணர்கிறோமா? பெற்றுக்கொண்ட அற்புதங்களை அடுத்தவரிடம் சொல்லி கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கிறோமா? இதோ இன்று இச்சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் இயேசு நம்மை பார்த்து, என் இறப்பில்தான் உன் மீட்பு உள்ளது, என் சிலுவை சாவுக்கு சாட்சியாக நீ நிற்பாயா என்று கேட்கிறார். உண்மை கடவுளுக்கு எப்படி எப்போது நாம் சான்று பகரப் போகிறோம்? இறை வார்த்தை என்னும் உண்மையில் நம்மையும் நம் குடும்பத்தையும் எப்போது கட்டி எழுப்பப் போகின்றோம்? சிங்கங்களின் நடுவிலும் தீச்சூளையின் நடுவிலும் கடவுளை போற்றி துதித்த தானியேலை போன்று நம் துன்பத்தின் மத்தியில்
கடவுளை போற்றி துதிக்க துணிவு நம்மிடம் உள்ளதா? சிந்திப்போம், செயல்படுவோம். ஜெபம். தன்னுயிரை சிலுவையில் பலியாக்கி உண்மை அன்பை வெளிக்காட்டிய இயேசுவே, உண்மை கடவுளாகிய உம்மை நாங்கள் வாழும் இடத்தில் வெட்கப்படாமல் அறிவிக்கும் இறை அன்பை தாரும். ஆமேன். வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும். கனிந்த அன்பில் அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும். கனிந்த அன்பில் அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. 13ஆம் நிலை. இயேசுவின் உயிரற்ற உடலை மடி சுமந்த அன்னை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு அனைத்தையும் நம்பும். கபிரியேல் தூதரின் வாழ்த்துரையை கேட்ட நாள் முதல் ஆண்டவர் தமக்கு கூறிய அனைத்தும் நிறைவேறும் என நம்பி இயேசுவை தன் கருவில் சுமக்க துணிந்த அன்னை இப்போது இயேசுவின் உயிரற்ற உடலை மடி சுமந்து மனம் நொந்து இனி நடக்க என்ன இருக்கின்றது என்று நிலை குலைந்து போகாமல் இறை திட்டத்தை மனதிலும் இறைமகனை மடியிலும் வீரத்தோடு சுமந்து என் அன்பு அனைத்தையும் நம்பும் என்ற மௌன மொழியை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகின்றார். நம்பிக்கைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஆபிரகாம். ஆண்டவரின் அழைப்புக்கு ஆம் சொல்லி அவர் தந்த வாக்குறுதியை நம்பி வேற்று நாட்டிற்கு புறப்பட்டு சென்ற ஆபிரகாம், உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை சிறப்புற செய்வேன் என்ற கடவுளின் வாக்குறுதி நிறைவேறும் என்ற அறிகுறியே இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவரின் நேரம் வரும் வரை காத்திருந்தார். தன் நம்பிக்கையால் ஆண்டவர் வாக்களித்ததை பெற்றுக்கொண்டார். 100 வயதில் தனக்கு பிறந்த ஒரே மகனை பலியாக கேட்ட ஆண்டவருக்கு கீழ்ப்படிய சிறிதும் தயங்கவில்லை. நம்பிக்கையால் ஆண்டவரின் சோதனையை வென்று அவர் இதயத்தையும் வென்றுவிட்டார். நம் வாழ்வில் நாம் வாழும் உலகம் விழுந்து கிடக்கும் உலகமாக மாறிவிட்டது. தன்னம்பிக்கை இல்லை, இறை நம்பிக்கை இல்லை, பிறர் மீது நம்பிக்கையும் இல்லை. பெரும்பாலான கணவன் மனைவியரிடம் நம்பிக்கையின்மை தலைவிரித்தாடுகிறது. இதனால் உறவுகள் பிரிக்கப்படுகிறது, உயிர்கள் பலியாகிறது. சக மனிதர்களின் பொய் புரட்டுகளை நம்பி நிம்மதி இழந்து வாழ்வை தொலைத்து விடுகிறோம். ஆபிரகாம், அன்னை மரியாள் போன்ற நம்பிக்கை நட்சத்திரங்களை முன்மாதிரியாக கொண்டு தன்னம்பிக்கையிலும் இறை நம்பிக்கையிலும் நம் வாழ்வை தொடருவோம். அன்பு அனைத்தையும் நம்பும் என்ற அன்பின் இலக்கணத்தை நம் குடும்பங்களில் தொடங்குவோம். ஆபிரகாம் போன்று நம் சன்னதிக்கே ஆசீராய் வாழ்வோம். ஜெபம். நம்பிக்கையின் நாயகியாகிய எம் வியாகுல மரியே, எமக்கென்று வைக்கப்பட்டுள்ள இறை திட்டம் நிறைவேற நம்பிக்கையினாலும் அன்பினாலும் எங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப
வரம் தாரும். ஆமீன். வரம் வேண்டும் இறைவா வரம் வேண்டும், கனிந்த அன்பில் அன்பு செய்ய. வரம் வேண்டும் இறைவா வரம் வேண்டும், கனிந்த அன்பில் அன்பு செய்ய. வரம் வேண்டும் இறைவா வரம் வேண்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே 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 கழுமரம் ஏறும் செம்மறிவரே. 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு அனைத்தையும் எதிர்நோக்கும். இயேசுவை சிலுவையில் அறைந்தபோது இருந்த திரளான கூட்டம் இயேசு இறந்த பின் கலைந்து போனது. அரிமத்திய ஊரனாகிய யோசேப்பு, நிக்கதேமு, மகதல மரியா, இயேசுவின் தாய் மரியாள் போன்ற உண்மையான அன்புடையவர்கள் மட்டுமே உடனிருந்தார்கள். இவர்கள் இயேசுவையே தங்களது எதிர்காலத்தின் ஒரே நம்பிக்கை என்று எதிர்நோக்கி இயேசுவின் கல்லறை வரை செல்கின்றார்கள். அன்பு அனைத்தையும் எதிர்நோக்கும். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்ற மௌன மொழி பேசி இயேசு கல்லறையில் அடக்கம் செய்ய தன்னை கையளிக்கின்றார். அன்பு அனைத்தையும் எதிர்நோக்கும் என்பதற்கு விவிலியத்தில் சிறந்த எடுத்துக்காட்டு நோவா. நல்லவர்களின் வாழ்வு கல்லறைகளில் முடங்கிவிடாது. கடவுளோடு நடக்கும் நல்லவர்களுக்கு அழிவில்லை என்பதையே வெள்ளப்பெருக்கில் இருந்து காப்பாற்றப்பட்ட நோவாவின் வாழ்வு நமக்கு உணர்த்துகிறது. பாவத்தால் சீர்கெட்டு போயிருந்த மண்ணுலகை அழித்து நேர்மையாளரான நோவாவும் மற்றும் அவர் குடும்பமும் பேழையில் பாதுகாக்கப்படும் என்று கடவுள் தன்னிடம் செய்த உடன்படிக்கை நிறைவேறும் என நோவா 9 வருடங்கள் மன உறுதியுடன் எதிர்நோக்கினார். நோவாவின் எதிர்நோக்கையும் தன் வாக்குறுதியையும் ஆண்டவர் நிறைவேற்றினார். வெள்ளப்பெருக்கிற்கு பின் பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் என்று நோவாவிற்கும் அவர் புதல்வருக்கும் ஆசி வழங்கினார். நம் வாழ்வில் அன்பு அனைத்தையும் எதிர்நோக்கும் என்ற சிந்தனை இயேசுவின் அடக்கத்தில்தான் கிறிஸ்தவத்தின் தொடக்கம் உள்ளது என்ற எதிர்நோக்கோடு வாழ அழைக்கின்றது. 40 நாள் ஜபம் தவம் என்று ஒருத்தலில் ஆர்வத்தோடு ஈடுபட்டு உடையளவில் உணவளவிலும் தவக்கால கிறிஸ்தவர்களாக மாற பழகிவிட்ட நாம் நம் குடும்ப வாழ்விலும் கிறிஸ்தவ நெறிமுறையிலும் நோவாவின் குடும்பத்தை போன்று கடவுளுக்கு பிடித்த கடவுளுக்கு நெருக்கமான குடும்பமாக வாழப்போவது எப்போது? வெள்ளப்பெருக்கிலும் எதிர்நோக்கோடு வாழ்ந்து தன் குடும்பத்தை அழிவினின்று பாதுகாத்த நோவாவை போன்று நம்மையும் நம் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் உலகின் போக்கினின்று கிறிஸ்துவின் வழிக்கு கொண்டு வர எத்தகைய பாதையை தேர்ந்தெடுக்கப் போகின்றோம்? நம் சன்னதிக்கு விண்ணகத்தை பற்றிய எதிர்நோக்கை எப்படி விட்டு செல்லப் போகிறோம்? சிந்திப்போம், செயல்படுவோம். ஜெபம். எமக்காக கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட இயேசுவே, உம்மீது கொண்ட அன்பினால் விண்ணகத்தையும்
விண்ணகம் சார்ந்த செல்வங்களையும் நாடவும் அதை அடைவதே எதிர்நோக்காக கொண்டு வாழவும் உம் கிருபை தாரும். ஆமீன். வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும். கனிந்த அன்பில் அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும். கனிந்த அன்பில் அன்பு செய்ய வரம் வேண்டும் இறைவா, வரம் வேண்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். முடிவுரை. அவர் தம்முடைய உயிரை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய முதல் அன்பும் முழு அன்பும் இயேசுவுக்கே உரியதாக இருக்கட்டும். நம் அன்பு இரட்சகரை முழு இதயத்தோடும் முழு ஆத்மத்தோடும் முழு பலத்தோடும் நேசிப்போம். அன்பு என்ற வார்த்தை எத்தனை இனிமையானது! பெற்றோர் பிள்ளைகளின் அன்புக்காக ஏங்குகிறார்கள். கணவன் மனைவியின் அன்புக்காக, மனைவி கணவனின் அன்புக்காகவும் ஏங்குகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அன்பு கிடைக்காமல் போகும்போது சோர்ந்து போகிறார்கள். வாழ்ந்து என்ன பயன் என்று எண்ணி விடுகிறார்கள். அந்த தன்னலமற்ற தூய்மையான அன்பை உங்கள் மேல் பொழிகிறவர் நம் ஆண்டவர்தான். அவருடைய சுபாவமே அன்பாய் இருப்பதாகும். உங்களுடைய அன்பு முதலில் இறைவனில் ஆரம்பித்து அதன் பின்பு குடும்பத்தில் பரவ வேண்டும். குடும்பத்தில் மனப்பூர்வமாய் அன்பு கூற வேண்டும். இரண்டாவதாக, அந்த அன்பு குடும்பத்தை தொடர்ந்து சகோதர சிநேகமுள்ளதாய் கடந்து வர வேண்டும். உங்கள் சகோதர சகோதரிகளை நேசியுங்கள். அவர்களும் பரலோகத்தில் காணப்பட வேண்டும் அல்லவா? அதோடு நின்று விடாமல் இந்த தெய்வீக அன்பானது அயலாரையும் நேசிக்கும்படி அவர்களுக்கும் உதவி செய்யும்படி உங்களை தூண்டி எழுப்புகிறது. நீங்கள் உங்களை நேசிப்பது போல பிறரையும் நேசிக்கும்படி கட்டளையிடுகிறார் ஆண்டவர். கிறிஸ்துவனுடைய அன்பு அதோடு நின்று விடுவதில்லை. உங்களுடைய பகைவரையும் நேசிக்கும்படி கிருபை அளிக்கிறது. எந்த சூழலிலும் நீங்கள் மற்றவர்களை நேசிக்க முடியும். பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு உங்களுடைய இருதயத்தில் ஊற்றாய் இருக்கிறது. அந்த அன்பு நீரோடையாக குடும்பத்தையும் சகோதரையும் அயலாரையும் பகைவரையும் நேசிக்கும்படி உங்களை ஏவி எழுப்புகிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசு உங்களுக்காக தம் உயிரை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறீர்கள். அந்த கல்வாரி அன்புக்கு தகுதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணிப்பீர்களா? கர்த்தருடைய 5 காய ஜெபம். இயேசுநாதர் பாடுபட்டு சிலுவை மரத்தடியிலே தேவமாதா கூட நிற்கிறது போலவும் அவருடைய திருக்காயங்களையும் அக்காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு இரத்தத்தையும் கண்ணால் காண்கிறது போலவும் தியானித்து விசுவாசமாய் சொல்லும் ஜெபம். என் கர்த்தரே, தேவரீர் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனும் ஒன்றாய் இருந்து அடியோர்களுக்காக படாத பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதனாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம். தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சமணசுகள் முதலிய மோட்சவாசிகளோடே தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம். அப்படியே தேவரீருடைய திருக்காயங்கள் 5ஐயும் வணங்குகிறோம்.
இயேசுநாதரே சுவாமி, தேவரீருடைய இடது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். திவ்ய இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவமெல்லாம் எங்கள் நினைவிலே வரவும், அவைகளுடைய திண்மைத்தனத்தை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோடே வெறுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். இனிய இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாகத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுநாதரே சுவாமி, தேவரீருடைய இடது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். நேச இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒரு காலம் பாவங்களை செய்யாதிருக்க வேண்டிய ஒத்தாசை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி, தேவரீருடைய வலது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். உன்னத இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் பாவ பொருத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோடே மரித்து மோட்ச பாக்கியத்தை அடைய தக்கதாக தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி, தேவருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். அன்புக்குரிய இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து தேவருடைய மட்டற்ற சிநேகத்தை எங்களுக்கு கட்டளை பண்ணவும், கடைசியாய் நாங்கள் சாகிற தருணத்தில் தேவருடைய திருக்காயங்களுக்குள்ளே மறைந்தவர்களாய் நல்ல மரணமடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பின் பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு ஒப்பு கொடுக்கிற வகையாவது: பிதாவாகிய சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீருக்கு உகந்த குமாரனுமாய் எங்களுக்கு கர்த்தாவுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகள் பட்டாரே. அவருடைய பாடுகளையும் பீடையையும் சிலுவையையும் மரணத்தையும் அடக்கத்தையும் துக்கத்தையும் அவருடைய திரு காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு இரத்தத்தையும் பார்த்து பாவிகளாகிய அடியோர்கள் கேட்கிற இந்த 5 மன்றாட்டுக்களையும் அவருடைய 5 திருக்காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணியலும் சுவாமி. ஆமேன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.